அல்லேலூயா. இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கும்படி மத்தேயு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 20ஆம் வசனத்தினுடைய பின்பகுதியை வாசிக்கும்போமானால், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். டிசம்பர் மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக தேவன் கொடுக்கிற ஒரு வார்த்தை, நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை தேவன் பரமேறுவதற்கு முன்பாக சொன்ன ஒரு வார்த்தை. அல்லேலூயா. நான் உங்களோட கூட இருக்கிறேன். இயேசுனுடைய பிறப்பின் செய்தியை சொல்லப்படும் போது கூட அவர் இம்மானுவேல் என்று சொல்லி, அதற்கான அர்த்தம் தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றதாகும். அல்லேலூயா. அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முதல் வாக்கும் கடைசியான வாக்குத்தத்தம் என்ன? நான் உங்களோட கூட இருக்கிறேன். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையை அழைக்கும் போதும், ஆபிரகாமை அழைத்தாலும், மோசேயை அழைத்தாலும், யோசுவாவை அழைத்த போதும், கிதியோனை அழைக்கும் போதும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின் வார்த்தை, நான் உன்னோடே கூட இருப்பேன். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நம்மோடே கூட இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதத்திலே வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், கர்த்தர் என்னோடு இருப்பான், எல்லாரோடு இருக்கிறார் என்பது ஒரு அடிப்படையான வார்த்தைகள் தானே, ஒரு எல்லாரும் விசுவாசிக்க கூடிய வார்த்தைகள் தானே என்று சொல்லி நாம் யோசிக்கக்கூடும். ஆனால் இந்த வார்த்தைகளை நாம் மேலோட்டமாக அறிந்திருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் பாருங்க, எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் எல்லா உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் இருக்குதா. அல்லேலூயா. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, கடவுள் என் கூட இருக்கிறாருப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையாக சொல்லுவார்கள். அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் நம்முடன் இருப்பது என்பது ஏதோ நான் விசுவாசித்து நம்பி சொல்லுகிற வார்த்தையின் மாத்திரம் அல்ல. அது ஒரு மேலோட்டமான ஒரு எண்ணங்கள் தான். அல்லேலூயா. கர்த்தரை அறியாதவர் கூட கடவுள் என் கூட இருக்கிறார்ப்பான்னு சொல்லி தன் இஷ்டம் போல ஜீவியத்தை வாழ முடியும். ஏன் கிறிஸ்தவர்கள் கூட கர்த்தரன் கூட இருக்கிறார்னு சொல்லி கர்த்தரை ஜெபிக்காமலும் இருக்க முடியும். அல்லேலூயா. அவர்கள் வேதம் வாசிக்கலைன்னா கூட என்ன சொல்லுவாங்க, கடவுள் என் கூட இருக்கிறாருப்பா, நான் ஏதாவது வேலை செய்யும் போது கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஆண்டவரை பார்த்துக்கணும்னு சொல்லி நான் செய்வேன், கடவுள் என் கூட இருந்து அதெல்லாம் வாய்க்க பண்ணிடுவார். அல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறேன் என்று வாக்குத்தத்தம் கொடுப்பதற்கும், இல்லை அவிசுவாசிகளோ கர்த்தரை அறியாதவர்களோ கர்த்தரோட நல்ல உறவில் இல்லாதவங்க கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லுவதற்கு என்ன வித்தியாசம்? அல்லேலூயா. கர்த்தர் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் தான். கர்த்தர் என் கூட இருக்கிறான்னு எல்லாரும் சொல்லலாம், ஆனால் சொல்லுகிற எல்லாரோடும் கர்த்தர் இருக்கிறாரா? அல்லேலூயா. சொல்லப்படுகிற யாவரோடும் அல்லது நம்பப்படுகிற யாவரோடும் கர்த்தர் இருந்து விடுகிறாரா? கர்த்தருடைய சமூகம் அவருடைய பிள்ளைகளிடத்தில் இது மாத்திரம்தான் இருக்கிறார். நான் உன் கூட இருக்கிறேன் என்றால் அதற்கு என்ன அர்த்தம்? கர்த்தருடைய சமூகம். கர்த்தருடைய சமூகம் என்று சொல்லும்போது கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம கூட இருப்பதை அது குறிக்கிறது. கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதை நாம் உணர்ந்திருக்கிறோமா? கர்த்தர் சொல்ற, நான் உன் கூட இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை நம்மால உணர முடியுதா? நம்மால அதை அறிந்து கொள்ள முடிகிறதா? நான் தனித்திருக்கும் போது, நான் துக்கப்படும் போது, நான் வேதனையிலே கடந்து போகும்போது கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்பதையும் கர்த்தரால் நான் வழிநடத்தப்படுகிறேன் என்பதையும் நம்மால உணர முடிகிறதா? அப்படி உணரக்கூடிய நிலை எங்கே இருக்கிறது? அல்லேலூயா.
இங்கே வாக்குத்தத்தம் கொடுத்துட்டார். இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் நான் அவன் கூட இருக்கிறேன்ப்பான்னு சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் சீஷர்கள் பாருங்க, அவரை பார்த்தார்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கண்ணில் பார்த்தாங்களா? பார்க்கல. அவர் கண்களுக்கு முன்பாக பரமேறி போயிட்டா. அவர் பரமேற பிறகு அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். அதை ஜெபிக்கிற காலத்தில் அவர்கள் பார்த்தார்களா என்று சொன்னால், உணர்ந்தார்களா என்று சொன்னால் உணரவில்லை. அவர்கள் ஜெபித்தார்கள். எப்போ கர்த்தர் அவர்களோட கூட இருக்கிறதை உணர்ந்தார்கள் என்று சொன்னால், அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே எப்பொழுது அவர்களுடைய ஆவியானுடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டார்களோ அப்பொழுதுதான் கர்த்தர் தங்களோட கூட இருக்கிறதை அவர்கள் உணர்ந்தார்கள். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் என் கூட இருக்கிறதை உணர்வது என்பது ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அல்லது ஆவியானாராலே உண்டாகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. அப்போ அது ஆவியின் நிறைவிலே உண்டாகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அல்லேலூயா. அது எழுத்தின்படியான உண்டாகிற அனுபவம் அல்ல, அது ஆவியின்படி உண்டாகிற ஒரு அனுபவமாக இருக்கிறது. அதுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே நீங்கள் 16ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிப்போமானால், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்னென்றைக்கும் உங்களுடன் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் இங்க சொல்ற பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளுவார் என்று சொல்லுகிற இந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் 17ஆம் வசனத்துல பாருங்க, உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினாலே அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அப்படியானால் ஆவியானவராலே நாம் பெற்றுக்கொள்ளுகிற தேவ சமூகம் கர்த்தர் கூட இருக்கிறான்னு சொல்லுகிற எல்லாரோடும் இருப்பதல்ல. உலகத்தானோடு கர்த்தருடைய சமூகம் இருப்பதல்ல. கர்த்தரோட உறவுல இல்லாத கிறிஸ்தவர் பேர் மட்டும் இருக்கிறவங்களோட கர்த்தருடைய சமூகம் இருப்பது இல்லை. அல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை அவங்களோட கூட இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் கூட இருக்கலாம். ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு மகனை தன்னுடைய பிரசன்னத்தினாலே தேவன் மூடுவதற்கும் அவனை இழுத்து கொள்ளும்படி ரட்சிக்கும்படி கர்த்தர் தன்னுடைய கிருபையாய் மூடுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. கர்த்தரை தெரிந்து கொண்ட ஒரு தாசன் அவன் பாவத்திலும் காரியத்தில் இருக்கும்போது, அங்கே பாவம் பெருகும்போது கிருபை இன்னும் அதிகமாய் பெருகி அவனை பாதுகாத்து ஆலயத்துக்கு நேராக நடத்தலாம். அல்லேலூயா. அப்போ பிரசன்னத்தினாலே மூடுவதற்கும் தேவ சமூகத்தினாலே மூடப்படுவதற்கும் கிருபையினால் மூடப்படுவதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. அல்லேலூயா. அப்போ கிருபையினால் ஒரு மகன் மூடப்படலாம், இரக்கத்தினாலே மூடப்படலாம். ஏன்னு சொன்ன வசனம் சொல்க, யார் மேலே நான் கிருபையா இருக்க சித்தம் கொண்டு இருக்கிறோம் அவன் மேலே நான் கிருபையா இருக்கிறேன். அதே போல யார் மேலே தேவனுடைய சமூகம் இருக்குன்னு சொன்னா ஆவியானவருடைய அனுபவத்தில் இருக்கிறவர்களோட. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுவாரானால் அது கர்த்தருடைய சமூகத்தை குறிக்கிறது. அந்த சமூகம் எப்படி உணர முடியும்னு சொன்னா ஆவியானவராலே அது உணர முடிகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உலகத்தாருக்கு இந்த அனுபவம் கிடைக்காது. கர்த்தரோட உறவில் இல்லாதவர்களுக்கு இந்த அனுபவம் கிடையாது. அல்லேலூயா. இன்னும் சொல்லணும்னு சொன்னா வேதத்தை வாசியாமல் இருப்பவர்களுக்கும் ஜெபிக்காமல் இருக்கிறவர்களுக்கும் இப்படிப்பட்ட அனுபவம் கிடைக்காது. கிருபையினாலும் மூடப்படலாமே தவிர பிரசன்னத்தினால் ஆண்டவர் மூடுகிறவர் தேவன் அல்ல. பிரசன்னத்தினால் எப்போ மூடுவார்னால் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தருடைய ஐக்கியத்திலும் நிலைத்திருக்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தில் தான் சொல்றா 18ஆம் வசனத்தில், நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்திலே நான் வருவேன். அல்லேலூயா. அப்போ மத்தேயு 28:20 தேவன் பரமேறும் போது சொன்ன வாக்குத்தத்தம் எப்பொழுது நிறைவேறினதானால் அப்போஸ்தலர் நடபடிகளில் தான் நிறைவேறினது. அல்லேலூயா. அவர் ஆவியானவரை பெற்ற போதுதான் அது நிறைவேறினது.
ஆவியானவருக்குள்ளாக. அப்படியானா இது மேலோட்டமாக புரிந்து கொள்ள வேண்டிய வசனம் கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க என் கூட கர்த்தர் இருக்கிறார் அல்ல. அல்லேலூயா. இது ஆழமாக தேவனுடைய சமூகம் நம்ம கூட இருப்பதை இது குறிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. அது ஆவியின் நிறைவிலே காணப்படுகிறது. அதனால தான் நீங்கள் 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போமானால், கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். அல்லேலூயா. ஏன் இது ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி? வாக்குத்தத்தத்தின் வார்த்தையிலே என்ன செய்வீங்க? நீங்கள் உரிமை பாராட்டி இதை நிறைவேற்றும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்கள். அல்லேலூயா. அப்படியான ஒரு வாக்குத்தத்தத்தின் செய்தி தான் இந்த மாதத்திலே நீங்கள் செபிக்கும் போது, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும் என்று சொல்லி நீங்கள் வாஞ்சித்து கேட்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நீங்கள் என்ன ஆசீர்வாதத்தை கேட்டாலும் கேட்க மறந்தாலும் நீங்கள் வாஞ்சித்து கேட்க வேண்டியது என்ன என்று கேட்டால் தேவருடைய சமூகம். அல்லேலூயா. அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்க. அல்லேலூயா. அவர் சமூகத்தை தேடுவது எதற்கு அடையாளமாக இருக்குதுன்னு சொன்னால், கர்த்தரையும் அவருடைய வல்லமையும் நாடுவதற்கு அது அடையாளமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஏன்? அந்த சமூகத்தில் ஒரு சந்தோஷம் உண்டு, அந்த சமூகத்திலே ஒரு கனம் உண்டு. அதுதான் 1 நாளாகமம் 16:27 நம்ம பார்க்கிறோம். மகிமையும் கனமும் அவருடைய சமூகத்தில் இருக்கிறது. நீங்க உயர்த்தப்பட வேண்டுமா? உங்களுக்கு கனம் வேண்டுமா? உங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் வேண்டும்? அது எல்லாம் எங்கே இருக்குதுன்னா அவருடைய சமூகத்திலே இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்திலே அது காணப்படுகிறது. அதில் என்ன இருக்கிறது? வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ நமக்குள்ளாக சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும், வெளியே நமக்கு கனமும் புகழ்ச்சியும் உண்டாயிருக்க வேண்டுமானால் நமக்கு தேவனுடைய சமூகம், தேவனுடைய பிரசன்னம், தேவன் நம்மோட கூட இருக்கிற அனுபவம் மிகவும் முக்கியமாக இருக்கு. அல்லேலூயா. நீங்கள் சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 16வது சங்கீதம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பிரயாசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். அல்லேலூயா. உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அல்லேலூயா. சொல்வேன், உங்களுக்கு இருதயம் சமாதானமாக இருப்பதற்கும் உங்கள் குடும்ப பிரச்சனைக்கும் அநேக நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? முடிச்சு போடுவீங்க இல்லையா? குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் இருந்தால் என் இருதயம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருந்தால் என் இருதயம் கலக்கமாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் ஒரு மனுஷனோட கூட இருப்பார், ஆனால் குடும்பத்தில் இருக்கிற எந்த காரியமும் அவனுடைய இருதயத்தை சஞ்சலப்படுத்தாது. பாருங்க, அவருடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் போன உடனே எத்தனை பேருக்கு புத்தி கெட்டாத தேவனுடைய சமாதானம் உங்களை ஆளுகை செய்கிறது? அல்லது எத்தனை பேருக்கு ஜெபிக்க கூடாத அளவுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய சிந்தையை மூடுகிறது? ஜெபிக்கணும்னு போயிட்டா பிரச்சனைகள் எல்லாம் முன்பாக வந்து கண்ணீர் தான் வந்து கொண்டு இருக்கிறது, நமக்கு வார்த்தையே வரல. அப்படின்னா நம்ம முக்கியத்துவம் தேவ சமூகத்தில் இல்லை, நம்ம பிரச்சனையின் மேலே இருக்கிறார். தேவனுடைய சமூகத்தின் மேலே நமக்கு நாட்டம் இருக்குமானால் அவருடைய பிரசன்னம் நமக்கு இன்பமாக இருக்கும், அது ஆனந்தமாக இருக்கும். அது ஆனந்தத்தில் நீங்கள் காணப்படுவீர்களானால் உங்களுடைய பிரச்சனைகளை மாறுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. பிரச்சனைகளே நம்ம யோசித்து கொண்டு இருக்கிற வரைக்கும் பிரச்சனை பெருசாக தான் தெரியும். ஆனால் தேவனுடைய சமூகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுப்போமானால், அந்த மகிழ்ச்சி நமக்கு பெரிதாக இருக்குமானால் நம்முடைய பிரச்சனைகளை தேவன் மேற்கொள்ள கிருபை செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவனுடைய பிரசன்னத்தினால் நம்ம நிறைப்பது, அதில் மிகுந்த சந்தோஷம் உண்டு. அல்லேலூயா. நீங்கள் யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே 33வது அதிகாரம்
யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். எனக்கும் உமது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களினாலே கிருபை கிடைத்தது என்பது எதனால் அறியப்படும்? நீர் எங்களோடு வருவதனால் அல்லவா? இப்படியே பூமியின் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனங்களை மோசே தேவனை நோக்கி சொன்ன வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் எப்பொழுது சொல்லுகிறான்? அவன் பாலைவனத்தில் இருக்கும்போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற தேசம். அல்லேலூயா. ஆனால் பாருங்க, அவன் சொல்லுகிறான், உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து போக விடாதிரும். அல்லேலூயா. அப்படியானால் இந்த பாலைவனம் தான், இங்கே குறைவுகள் உண்டு தான், இங்கே மண்ணா மட்டும்தான் கிடைக்கும், விதவிதமான இறைச்சி கிடைக்காது தான். ஆனால் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வருகிற நாட்களிலே உண்டு. ஆனால் அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசமே இருந்தாலும் உங்களுடைய சமூகம் அங்கே வராதுன்னு சொன்னால், எனக்கு அந்த பாலும் தேனும் ஓடுகிற தேசம் வேண்டாம். இது வறட்சியான பூமியாக இருந்தாலும் உங்களுடைய சமூகம் இங்கே இருக்கும், ஆனால் நான் இங்கேயே இருந்து விடுகிறோம். அல்லேலூயா. இது பாருங்க, எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? உலக ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம், நான் தரித்திரத்திலே இருந்தாலும் ஆண்டோடைய சமூகம் மட்டும் இருந்தால் போதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவீங்களா? எனக்கு சுகமே வேண்டாம், நான் பலவீனத்திலே இருந்தால் ஆண்டோட பிரசன்னம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அந்த பலவீனமாக இருப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? அல்லேலூயா. குறைவுகளே என் வாழ்க்கையில் முழுசாக இருந்தாலும் ஆனால் அந்த குறைவில் கர்த்தருடைய பிரசன்னம் சமூகம் இருக்குன்னு சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறோமா? அப்படியானால் மோசே இந்த வார்த்தைகளை சொல்லுவாரானால் இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் எதை இழந்தாலும் இழக்கலாமே தவிர தேவனுடைய பிரசன்னத்தையோ சமூகத்தையோ இழந்து விடக்கூடாது. அப்படி இழந்து விடுவோமோ என்ற ஒரு பயம் வந்ததுனாலே தாவீது 51வது சங்கீதத்தில் 11ஆம் வசனத்திலே அவன் கெஞ்சுகிறதை நீங்கள் பாருங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலே இரு. அல்லேலூயா. அவன் பாவம் செய்து அந்த பாவத்திற்கு நிமித்தமாக கர்த்தர் துக்கமானார் என்று அறிந்து அவன் செபித்த போது அவனுடைய அநேக விண்ணப்பங்களிலே ஒரு விண்ணப்பம், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதிரும், உம்முடைய பிரசன்னத்தை விட்டு மாத்திரம் என்னை ஒதுக்கி விடாதிரும் ஆண்டவரே, உம்முடைய ஆவியை என்னை விட்டு எடுத்து போடாதிரும். அல்லேலூயா. ஏன் அந்த ஆவியை எடுத்து போடாதுன்னு கேட்குறான்னா, அந்த ஆவியின் அனுபவம் இல்லைன்னா கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் போயிடும். கர்த்தர் நம்மோட கூட இருக்கிறார் என்ற உணர்வு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொன்னால் அவன் ராஜாவாக இருந்தாலும் அவனுடைய ஜீவியம் அது ஒரு சந்தோஷமில்லாத ஜீவியமாக இருக்கும், ஒரு நிம்மதி இல்லாத ஒரு ஜீவியமாக இருக்கும். கர்த்தருடைய சமூகத்தை விட்டு விலகின சவுலுடைய ஜீவியம் பாருங்க, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை. அவன் தகப்பன் வீட்டில் சந்தோஷமாக இருந்தான், கழுதை மேய்க்கும் போது அவனுக்கு இருந்த சந்தோஷம் ராஜாவான பிறகு அவன் தேவனை விட்டு விலகின பிறகு அவனுக்கு இல்லை. இருதயம் சஞ்சலம், வேதனை, எப்படியாவது தாவீதை கொன்னாலாவது நமக்கு நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லி அவன் ஓடுனான். அல்லேலூயா. அவன் ஜீவியத்தில் நிம்மதி இல்லாமல் போனது. அவன் ராஜாவாகவே இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் என்ன இல்லை, நிம்மதி இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் அவனை விட்டு தன்னுடைய சமூகத்தை எடுத்து போட்டார். அல்லேலூயா. ஒரு ஆவியை அவனை விட்டு எடுத்து போட்டார். அசுத்த ஆவிகள் அவனை பிடிக்க ஆரம்பித்தன. அவனுடைய வாழ்வே சீர்கேடாய் போன காரணமாக இருந்தது. அதனால தான் தாவீது கெஞ்சுறான், ஆண்டவரே உங்களுடைய ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீரோ, உங்களுடைய பிரசன்னத்தை விட்டு என்னை தள்ளிவிடாதீரோ. இப்படியானா மோசே என்ற பெரிய ஒரு தீர்க்கதரிசியும் தாவீது என்ற ஒரு ஆராதனை வீரனுக்கும் தெரிந்த ரகசியம் என்ன? தேவ பிரசன்னம் இந்த வாழ்க்கையில மிகவும் முக்கியமானது. தேவனுடைய சமூகம் நம்முடைய ஜீவியத்தில் சகல ஆசீர்வாதத்திலும் மேலானது. தேவரீருடைய பிரசன்னம் உலக ஆசைக்கு உலக காரியத்துக்காக அதை இழந்து விடாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம்
தேவ பிரசன்னம் அது எப்படிப்பட்டவர்கள் மேலே அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 5வது வசனத்திலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். அல்லேலூயா. ஆமென். என்ன எல்லாம் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அப்படியானால் கர்த்தருடைய சமூகம் எப்படிப்பட்டதுன்னா அவருக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. அவருக்குள் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். நான் உன்னோட கூட இருக்கிறேன் அப்படியானால் கர்த்தர் நம்மில் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, நாமே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். அப்போ நான் கூட இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறேன் என்றால் உன் கூட பக்கத்தில் இருக்கிற அனுபவம் அல்ல, அவர் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம், நம்மில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. நாம் எப்போதுமே செடியையும் கொடியையும் வேறு பிரித்து பார்க்க மாட்டோம். ஒரு செடின்னு சொன்னாலே அதனுடைய அஸ்திவாரத்தையும் அதனுடைய கொடிகளையும் வேறு பிரித்து பார்க்க மாட்டோம். எல்லாம் ஒன்று தான். அல்லேலூயா. இது தனி அது தனி பேர் இருந்தாலும் அது ஒன்றா சேர்ந்தாதான் அதுக்கு பேர் என்னது? செடி. அப்படியானால் ஒன்றுக்குள் ஒன்று பிணைந்திருக்கிற அனுபவம். கிறிஸ்துவும் நாமும் ஒருமித்து வாசம் பண்ணுகிற அனுபவம் தான் நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. அவர் நமக்குள்ளாய் நிலைத்திருந்து ஆவின் பிரசன்னத்திலே நம்ம நடத்துவார். ஆனால் முதலாவது ஆசீர்வாதம் தேவ ஆவியினாலே நடத்தப்படுகிற அனுபவம். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில் சொல்லுகிறார், சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அல்லேலூயா. இந்த அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டிய அனுபவம். இதை நீங்கள் வாஞ்சித்து கேட்க வேண்டும். இந்த வசனத்தை நீங்கள் உரிமை பாராட்டி, ஆண்டவரை நான் உண்மையில் நிலைத்திருக்க வேண்டும், சத்திய ஆவியானவர் என்னை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செபிப்பீர்களானால் கர்த்தர் உங்களுக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணி கர்த்தரே உங்களை நடத்துவார். வெளியிருந்து ஒரு மனுஷன் உங்களை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியே இருக்கிற யூடியூப்ல இருக்கிற அநேகர் உங்களை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. வெளியிருந்து வருகிற மனுஷங்களுடைய அவசியம் கிடையாது. பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து ஆலோசனை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நீ என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, நீ செய்யப்படும் போது தவறானது காரியங்கள் செய்யும் போது ஆவியானவர் உனக்கு உந்துதலை கொடுப்பார். அல்லேலூயா. அதுதான் ஒரு உன்னதமான அனுபவம். இந்த அனுபவத்தை நீங்கள் வாஞ்சித்து கேட்டு பாருங்க. கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதான ஆசீர்வாதம் யாத்ராமத்தின் புஸ்தகம் 34வது அதிகாரம் 29ஆம் வசனம் 30ஆம் வசனத்திலும் பார்ப்போமானால், மோசே சாட்சி பலகைகள் இரண்டையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கிற போது தன்னோடு அவர் பேசினதனாலே அவன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் மோசேயை பார்க்கும்போது அவன் முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்தில் சேர பயந்தார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சமூகத்திலே சேர பயந்தார்கள். ஏன்? அவனுடைய முகம் பிரகாசமாயிருந்தது. அவனுடைய முகம் பிரகாசித்து கொண்டிருந்தது. நீங்கள் செபிப்பீர்கள், ஆனால் இந்த மாதத்திலே உங்களுடைய முகத்தை ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுவான். அந்த பிரகாசம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களுடைய அருகாமல் இருக்கிறவர்களுக்கு அந்த பிரகாசம் நன்காவே தெரியும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உங்களை துக்கப்படுத்தும்படி வருகிற ஆவின் கிரியைகளுக்கு அந்த பிரகாசம் தெரிய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்போது பிசாசுகள் நடுங்க காரணம் என்ன? அவைகள் கண்களுக்கு ஆண்டவர் மேலே இருக்கிற பிரகாசம் மிகுதியாய் தெரிந்தது. அவர்கள் கண்கள் பார்க்கக்கூடாதபடிக்கு தேவகுமாரன் நீங்க ஏன் எங்களை தொந்தரவு பண்ணவா வந்தீர் என்று சொல்லி அலறுகிறதை பார்க்க. அல்லேலூயா. பிசாசுகளை எல்லா இடத்துலையும் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள் துரத்தலை,
அவர்கள் நடந்து போகும்போதே பிசாசுகள் ஓடினது. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல பிசாசுகள்னால வாசம் பண்ண முடியாது. ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒளியாகிய ஆண்டவர் வரும்போது அங்கே என்ன வர முடியாது? இருள் வர முடியாது. பிசாசின் ஆதிக்கங்கள் அங்கே வர முடியாது. அப்போ கர்த்தருடைய பிரசன்னம் நம்ம மேல மிகுதியாய் காணப்பட நம்முடைய முகத்தினுடைய பிரசன்னத்தை பிறர் உணர்ந்துவார்கள். பிரசன்னம் மாத்திரமல்ல, அதில் இருக்கிற ஒரு சமாதானத்தை அவர்கள் காண்பார்கள். உங்களை பார்க்கும்போது உங்கள் முகத்தை பார்த்தோன்னு ஒரு சமாதானம் என் இருதயத்தை ஆட்கொள்ளுதுன்னு சொல்ல வேண்டும். அநேகர் நான் தாயாரை குறித்து சாட்சி சொல்லும்போது கேட்டிருக்கிறேன், உங்கள் முகத்தை பார்த்தாலே ஒரு சாந்தம் தெரியுதுங்க. உங்கள் முகத்தை பார்த்தாலே எங்களுடைய இருதயத்தில் ஒரு சமாதானம் தெரிகிறது. ஒரு சில ஊழியர்காரங்க நீங்கள் பாருங்கள், அவங்கள பார்த்த உடனே நம்மளுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் வந்துடும். எவ்வளவோ துக்கம் இருந்தாலும் ஒரு ஊழியக்காரன் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வர காரணம் என்ன? அந்த முகத்தில் இருக்கிற பிரசன்னத்தினுடைய வெளிப்பாடை நம்முடைய ஆவி உணரும் போது அது ஆவி உற்சாகமாகிறது. அல்லேலூயா. எலிசபெத்தும் மரியாளும் சந்தித்த போது மரியாள் இடத்துல இருந்த அந்த தேவனுடைய பிரசன்னம் அவருடைய எலிசபெத்தில் இருக்க வயிற்றில் இருக்க குழந்தை துள்ளிட்டான். அப்படின்னா ஆவிக்கு தெரியும். உங்கள் மாம்ச சரீரத்துக்கு நீங்கள் உணர்வாமல் இருக்கலாம், ஆனால் அந்த ஆவி அதனுடைய ரேடியேஷனை உணரும், பிரசன்னத்தை உணரும். அதனால தான் ஊழியக்காரர்களை பார்க்கும்போது நமக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் ஆட்கொள்கிறது. இந்த அனுபவத்தை செபிக்கிற உங்களுக்கு இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்க வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். உங்கள் முகத்தை பார்க்கும்போது உங்கள் கனவு சொல்லணும், ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனை கூட இருக்குது. நான் பலவிதமான பிரச்சனைகளை வீட்டுக்கு வந்தேன், உன் முகத்தை பார்த்த உடனே ஒரு புன்முறையில் ஒரு சந்தோஷம், என்னுடைய கலக்கெல்லாம் மாறிடுச்சுன்னு உலகத்தை சொல்ல தேவையில்ல. முதல்ல உங்களுடைய கணவர் சொல்லட்டும், முதல்ல உங்களுடைய மனைவி சொல்லட்டும், முதல்ல உங்கள் வீட்டார் சொல்லட்டும். அப்புறம் அருகாமையில் இருக்கவங்க கேட்பாங்க, உங்களோட முகத்தினுடைய பிரகாசத்தினுடைய எல்லா இது என்ன, ரகசியம் என்ன? இப்படி கூட நீங்கள் ஜனங்களை கர்த்தருக்குள்ளே நடத்த முடியும். அல்லேலூயா. அவங்க உங்களோட பிரச்சனத்தினுடைய அழகு என்னன்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லலாம், கர்த்தர் தான் அது ரகசியம். அவங்க கேட்பாங்க, என்ன பியூட்டி பார்லருக்கு போனீங்க, என்ன க்ரீம் யூஸ் பண்ணீங்க, என்ன பவுட்ரு போட்டீங்க, அப்படிலாம் கேட்கும்போது சொல்லுங்கள், இயேசு என்னும் ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கிறேன், இயேசு என்னும் பவுட்ரு நான் அடிச்சிருக்கிறேன், இயேசு என்னும் ஒரு பியூட்டி பார்லருக்கு போனேன். எங்கம்மா இருக்குது? எல்லாரும் வீட்டில் கதவல் தாப்பால் போட்ட உடனே அந்த பியூட்டி பார்லர் தான். அல்லேலூயா. லைட் ஆன் பண்ணி ஜோம் பண்ண ஆரம்பித்தாலே மேக்கப் போட ஆரம்பிச்சிருவாங்க தேவ தூதர்கள் உங்களுக்கு. அல்லேலூயா. அது தேவ சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கும், எங்கே போனாலும் கிடைக்காது. அல்லேலூயா. எவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணாலும் இனாமாக கிடைக்கிற இந்த பிரச்சனத்தை போல இருக்காது. அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம், கல்யாணம் ஆக போகிற பொண்ணை என்ன சொல்லிடலாம், பியூட்டி பார்லருக்கு போகிறதுக்கு பதிலாக 20 நாள் உபவாசம் எடுத்து ஜோம் பண்ணு. அல்லேலூயா. நேச்சுரலான பியூட்டியில் என்ன ஆகிடும், உனக்கு எல்லாம் ஷைனிங் வந்துடும். உலகத்தானுடைய காரியங்கள் செலவே இல்லாமல் கர்த்தர் உங்களை அழகாக மாற்றிடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் அது செய்யும். அது மாத்திரம் இல்லை பாருங்கள், பிரசனத்திலே இல்லாத ஜனங்கள் பிரசனத்தில் இருக்கிற மோசையை பார்த்து பேசுறதுக்கு பயந்தார்கள். பிரசனத்தில் இல்லை, ஜனங்கள் பிரசனத்தில் இல்லை, மோசை மட்டும்தான் பிரசனத்தில் இருந்தான். அவனை பார்த்த உடனே ஒரு பயம். அந்த பயம் ஏன் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அந்த பயம் இருந்தால் மோசே சொல்கிறது எல்லாத்தையுமே அவன் கேட்பான். ஏன்னா என்கிட்ட இல்லாத பிரசன்னம் அங்கே இருக்கிறது, என்கிட்ட இல்லாதது அவன்கிட்ட இருக்கிறது, தேவன் அவன் கூட இருக்கிறார். அல்லேலூயா. திரளான மோசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய காரணம் என்ன? அவனோடு இருந்த தேவனுடைய சமூகம், தேவ பயம் அவன் கூட இருந்தால் அவன் செய்கிறதை காண்பார்கள், கேட்பார்கள், கீழ்ப்படிவார்கள். யோசுவாவுக்கு கீழ்ப்படிய காரணம் என்ன? கர்த்தர் அவனை மகிமைப்படுத்தினபடியினாலே, கர்த்தர் அவனை நிமித்தமாக ஒரு தேவ பயத்தை ஜனங்களுக்குள்ளாய் கொடுத்தபடியினாலே அவனுக்கு பயந்திருந்தார்கள். நீ யோசுவாவின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, அந்நாளிலே கர்த்தர் யோசுவா சகல இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாகவும் மேன்மைப்படுத்தினார். அவர்கள் மோசேயுக்கு பயந்திருந்தது போல அவனுக்கும் அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் பயந்திருந்தார்கள். யோசுவாவுக்கு ஜனங்கள் கீழ்ப்படிய காரணம் என்ன?
தேவ சமூகம் மோசே கூட எப்படி இருந்ததோ அதே போல யோசுவாவுக்கு இல்லாக இருந்தது என்பதை ஜனங்கள் கண்டுகொண்டார்கள். நான் சொன்னா கேட்கவே மாட்டாருங்க. எப்போ கேட்பாங்க தெரியுமா? உங்கள் கணவர் நீங்கள் சொல்கிறத எப்போ கேட்பாங்க? உங்களை மனைவி நீங்கள் சொல்கிறத எப்போ கேட்பாங்க? கர்த்தர் உங்க கூட இருக்கிறான் என்பதை அவர்கள் காணும்போது. அல்லேலூயா. ரகசியத்தை உங்க சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க. உங்கள் கணவர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்கணுமா? உங்கள் கணவருக்கு தெரியணும் கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். உங்கள் கணவருக்கு தெரியணும் கர்த்தர் உங்களுடைய குணாதிசயங்களை மாற்றி இருக்கிறார். அப்பொழுதுதான் நீங்கள் சொல்கிறத கேட்பாங்களே தவிர, நீங்கள் சொல்கிறத கேட்க மாட்டேன்னே ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டைகள்லாம் கர்த்தர் என்ன பண்ணுறதில்ல, பஞ்சாயத்து பண்ணி சமாதானப்படுத்துறதுலாம் இல்லை, நீங்களே சமாதானப்படுத்திக்க வேண்டியதான். அல்லேலூயா. கேட்க மாட்டாங்கன்னு சண்டை போட்டிங்கன்னா நீங்களே சமாதானிக்க வேண்டியதான். எப்போ கர்த்தர் வருவாருன்னா, நீ தேவ சமூகத்தில் இருக்கும்போது, அந்த பிரசனத்திலே நிறைவுல காணப்படும் போது. அல்லேலூயா. ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணும்போது சமாதானம் உண்டாச்சா? அமைதியாக போகும்போது சமாதானம் உண்டாச்சா? ஈசாக்கு அமைதியாக போகும்போது, வேண்டியதெல்லாம் எடுத்துக்கோன்னு விட்டுட்டு போகும்போது தான் அவர்கள் சமாதான உடன்படிக்கை செய்ய வந்தார்கள். அல்லேலூயா. அப்படியானா கர்த்தர் பார்த்து கொள்வார்னு அமைதியாக கடந்து போவோமானால், பிரசன்னத்திலே காணப்படுவோமானால், நம்மை பிரசன்னமாக்கி நமக்கு பயந்திருக்கும்படியாக தேவன் கிரியைகள் நடப்பிப்பான். யோவான் சுவிசேஷம் 16வது அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், கர்த்தர் ஒரு மகனோடு கூட இருப்பாரானால் அவன் எப்படி இருப்பான்? இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில கர்த்தரை அறிந்து கொள்வானால் அவன் என்னைக்குமே தனியா இருப்பதே கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் தாங்க 12 பேரை தெரிந்து கொண்டான். எப்படி தெரிந்து கொண்டா? சாயங்காலத்திலேருந்து மறுநாள் காலையில் வரைக்கும் ஜெபம் பண்ணி, ஜெபத்திலேயே இருந்து யார் 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 யாருன்னு பொறுக்கி 12 பேரை வச்சுருந்தான். அவர் அது குழு 12-70 ஆச்சு, நிறைய பேர் ஆனாங்க. ஆனால் அதில் ஒருத்தன் காட்டி கொடுத்தா மற்றவர்களாம் ஒளிந்து கொண்டார்கள். ஆண்டவர் சொல்கிற, எல்லாரும் நான் நம்பி இருக்கிற எல்லாரும் போயிடுவீங்கப்பா, ஆனால் நான் மட்டும் என்ன பண்ண மாட்டேன், தனியாக இருக்க மாட்டேன், என் கூட பிதா எப்போதும் இருக்கிறார். தேவனுடைய வாக்குத்தத்தம், தேவனுடைய சமூகம் நம்ம கூட இருக்குமானால் நீங்கள் ஒரு காலம் தனித்து இருப்பதே கிடையாது. எப்போதும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளிலும் யார் கைவிட்டாலும் நான் தனித்து இரு. வாயில் நான் தனியாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் இந்த பாதையில் போகிறேன்னு என்றைக்குமே சொல்லாதீங்க. உன் கூட கர்த்தர் இருக்கிறேன். என்னைக்கு நான் மாத்திரம் தனியாக இருக்கிறேன், நான் மட்டும்தான் வேதனைப்படுறேன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ, அன்னைக்கு நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை உங்கள் வாழ்க்கையில் உணரவில்லை என்பதை நீங்களே சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்க. அல்லேலூயா. தேவ சமூகம் ஒரு மனுஷனோட இருக்குமானா அவர் ஒருபோதும் தனித்து இருப்பது இல்லை. நீங்கள் செபிக்கும் போதும் அவர் கூட இருக்கிறார், நீ பிரயாணம் பண்ணும்போது கூட இருக்கிறா, நீ வேலை செய்கிற இடத்துல வேலை செய்யும் போதும் கர்த்தர் நம்ம கூட இருந்து அவர் நடத்துகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் சொன்னா, உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் என்று சொல்லி உபாகமம் 31வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். அல்லேலூயா. அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அவருடைய சமூகம் நம்மோட கூட இருந்து நடத்துகிறதா இருக்கிறது. யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. யார் எப்படிப்பட்ட மனுஷனாக இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம் சார்பில் யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. சங்கீதம் 46வது சங்கீதம் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. நாம் அமர்ந்திருந்தால் அப்படின்னா அர்த்தம், அமர்ந்திருந்தோம்னா ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறது அல்ல. அல்லேலூயா. அமர்கிறது என்பது அது ஜெபத்தை குறிக்கிறது. அமர்வது என்பது தேவ சமூகத்தை குறிக்கிறது. அமர்வது என்பது தேவ சமூகத்திலே காணப்படுவதை தவிர
அமைதியாக உட்காந்து காலாட்டிட்டு உட்காந்துருக்கிறது அல்ல. படுத்து யோசிச்சுட்டே இருந்தால் கர்த்தர் எல்லாத்தையும் செய்வார்ன்ற அல்ல. கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பாருங்க, கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். ஏன்? ஒன்று யோவானுகள் நிருபத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நம்மளோட கூட இருக்கிற தேவன் பெரிய தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சீஷர்கள் பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வீட்டில் வாசித்து பார்ப்பீர்கள். ஆனால் தேவனுடைய வசனம் அங்கே சொல்லுகிறது, அவன் பிச்சைக்காரன் ஒருத்தர் பிச்சை கேட்டான். அல்லேலூயா. அவனால் நடக்க முடியாது, சப்பானி. அவன் இடத்துல, சீஷல் இடத்துல பிச்சை கேட்கவன் இடத்துல சொல்கிறான், வெள்ளியும் பொண்ணு என்னிடத்துல இல்லை, என்னிடத்துல வேற ஒன்று இருக்குது. அல்லேலூயா. என்னிடத்துல இருக்கிறது வேற. அது என்ன? தேவரீருடைய சமூகம் என்னோட கூட இருக்கிற அந்த பிரசன்னத்தில் இருந்து அவன் கை தூக்கி விட்டான். நசனாகிய இயேசு நாமத்தில் அவன் கை தூக்கி விட்ட போது அவன் துள்ளி குதித்தான். அல்லேலூயா. அவனுக்கு வேண்டிய தங்கமும் பொன்னை காட்டிலும் பெரியது அவனுக்கு வேண்டிய சுகத்தை கொடுத்தான். சீஷர்களிடத்துல என்ன இருந்துச்சுங்க? தேவ சமூகம் இருந்தது. அந்த சமூகத்திலே எல்லாமே உண்டு. இந்த மாதத்தில் நீங்கள் வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி கேட்க வேண்டியது என்ன? பொன்னும் பொருளை காட்டிலும் தேவனுடைய சமூகம், அதில் ஆசீர்வாதம் உண்டு. இது தனிப்பட்ட ஜீவியத்தில். இரண்டாவது, நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வீட்டிலே பார்ப்பீர்களானால் மத்தேயுவின் சுவிசேஷத்தின் புஸ்தகம் 18ஆவது அதிகாரத்திலே நாம் 19ஆம் வசனத்தில் 20ஆம் வசனம் வாசிப்போமானால், அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய சமூகம் எங்கே இருக்கிறது? ஒருமைப்பட்டு கூடி இருக்கிற இடத்திலே அது காணப்படுகிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நித்திரையடைந்த தாமஸ் ராஜா அவர்கள் ஊழியக்காரர் சொல்லுவா, இந்த வசனம் யாரை குறிக்கிறதுன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தை குறிக்கிற. அநேக நேரங்களில் அது சபையிலே நாம் கூடி வந்து நம்ம செவிப்போம் என்று சொல்லுவோம். ஆனால் கூடி வாழ்கிற ஒருமனப்படுகிற இடம் அது நம்முடைய வீடு. அந்த வீட்டிலே நாம் ஒருமனப்பட்டு செபிப்போமானால் அங்கே தேவ பிரசன்னத்தினால் தேவன் அந்த வீட்டை நிரப்புகிறார். நம்முடைய வீடு தேவனுடைய சமூகத்தினால் நிரப்பப்பட வேண்டும். நம்முடைய வீடு தேவன் உலாவுகிற ஸ்தலமாய் காணப்பட வேண்டும். தேவன் வீட்டை விசாரிக்கிறவர். ஆதியாகமத்தில் பார்த்தோம், தேவன் ஆதாமி ஏவாளையும் தேடி வந்தார். எங்கே வந்தார்? தோட்டத்துக்கு வந்தார். ஏன் தோட்டத்துக்கு வந்தார்? தோட்டத்தில் தான் வீடு இருக்குங்க. ஆதாமியும் ஏவாளையும் பார்க்கணுன்னு ஆண்டவர் எங்கே தான் வரணும்? தோட்டத்துக்கு தான் வரணும். தோட்டத்தில் பழத்தை பார்க்க வரல. தோட்டத்தில் ஆண்டவர் பார்க்க வந்தது யாரை? ஆதாமியும் ஏவாளையும். எப்படி இருக்கிறீங்கப்பா? நல்லா இருக்கீங்களா? நலம் விசாரிக்கிறாள். அல்லேலூயா. ஒரு தனி கொடுத்தனை வச்ச மகனையும் மகளையும் ஒரு தகப்பனார் எப்படி அடிக்கடியே போய் பார்ப்பார்? தனி கொடுத்தனை வச்சனை விட்டுருவாங்களா? கைகள் இதோட என்னை எப்படி வேணா போ, வாழ்ந்தா வாழாட்டின்னு விட்டுருவாங்களா? அப்பாவும் அம்மா என்ன பண்ணுவாங்க? அப்போ போய் பார்ப்பாங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா. இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க? டெய்லி ஃபோன் அடிச்சிடுவான். அல்லேலூயா. காலையில் ஒரு ஃபோனு, நைட்டு ஒரு ஃபோனு, மதியானம் ஒரு ஃபோனு. 3 வேளை ஜெபிக்கிறோமோ இல்லையோ 3 வேளை என்ன வந்துடுது? ஃபோன் வந்துடும். அல்லேலூயா. அதே போல தான் கர்த்தர் விசாரிக்கும்படி நம்ம வீட்டுக்கு வருகிறார். என் பிள்ளைகள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள், என் பிள்ளைகள் வீட்டில் என்ன செய்கிறான்னு சொல்லி விசாரிக்கும்படி நம்முடைய தேவன் நம்மை கொடுத்து வருகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் அங்கு ஒருவரோடே ஒருவர் பேசிக்கொள்வார்கள். அதை தேவன் கவனித்து கேட்டு தன்னுடைய ஞாபக புஸ்தகத்திலே அவைகளை எழுதி கொள்வார் என்று வேதவசனம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்த நம்முடைய வீட்டில் என்ன பேசுறீங்க என்பதை கர்த்தர் கவனித்து கேட்டு அவர் ஒரு புக்கில் நோட் பண்ணி வைக்கிறார். அல்லேலூயா. அப்படி ஆனால் நம்ம வீட்டை விசாரிக்கிற தேவன் இருக்கிறார். அப்போ வீடு எப்படிப்பட்ட வீடாக இருக்கணும்? தேவனுடைய பிரசன்னத்தினால் நிரப்பப்பட்ட வீடா, தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்ட வீடாய் காணப்பட வேண்டும்.
அந்த வீடு. அதனால தான் வசனம் பாருங்க, 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபத்திலே 3வது அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தருடைய ஆவியானவர் எங்க இருக்கிறாங்களோ அங்கே என்னண்டு விடுதலை உண்டு. அப்படியானா இன்னொரு விதத்துல சொல்லணும்னா அங்க கட்டுகள் இல்லை, அங்க பலவீனத்தின் கட்டுகள் இல்லை, தரித்திரத்தின் கட்டுகள் இல்லை, சாபத்தின் கட்டுகள் இல்லை, கிரிகளின் கட்டுகள் இல்லை. எங்க எங்க ஆவியானவர் இருக்கிறாரோ. உங்க வீட்டில் இதெல்லாம் இருக்குதா? ஆவியானவருடைய நிறைவுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆவியானுடைய நிறைவுனால என் வீடு காணப்பட வேண்டும். என் வீட்டில் அசுத்தமான காரியங்கள் இருக்கக்கூடாது, அசுத்தமான காரியங்களை பார்க்கக்கூடாது, அசுத்தமான காரியங்களை பேசக்கூடாது, பிறருடைய சம்பாஷணைகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. இவைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி நம்முடைய வீட்டை தேவனுடைய பிரசன்னமாய் நிரப்பும் போது அங்கே விடுதலை உண்டாகும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 16ஆம் அதிகாரம் 25-26 பார்த்தீங்கன்னா, பவுலும் சீலாவும் நடு ராத்திரியிலே சிறைச்சாலையிலே தேவனை துதித்தார்கள், கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. கட்டுகள் அவிழ்க்கப்பட்டது. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா 20-21 யோசபாத்தும் அவருடைய சேனையும் தேவனை துதித்தார்கள், அவனுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களை தேவன் அதம் பண்ணினார். அல்லேலூயா. நீங்கள் யோசுவாவின் புஸ்தகத்தில் 6:20 பார்த்தீங்கன்னா, யோசுவாவும் அவனுடைய ஜனத்தாரும் ஆர்ப்பரித்தார்கள், எரிகோவினுடைய மதில்கள் விழுந்தன. அல்லேலூயா. அப்போது ஆர்ப்பரித்த போது, துதித்த போது, கர்த்தருடைய மகிமையை செலுத்திய போது, இதெல்லாம் என்ன கொண்டு வரும்? துதியும் ஆர்ப்பாட்டம் என்ன கொண்டு வரும்? தேவ பிரசன்னத்தை கொண்டு வரும், சமூகத்தை கொண்டு வரும். அந்த பிரசன்னமும் சமூகமும் நம்மளை பாதுகாக்கும், நமக்கு விரோதமாய் செய்யப்படுகிற கிரிகளை நிர்மலமாக்கும், நம்மளுடைய கட்டுகளை அவிழ்க்கும். தேவ ஆவியினுடைய பிரசன்னம், துதி, பலி நம் வீட்டில் ஏறெடுக்கப்படும் போது கர்த்தர் அங்கே வாசம் பண்ணி அதை ஆசீர்வதித்து அந்த வீட்டை தன்னுடைய பிரசன்னத்தினால் மூடி நிறைத்து ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட வீட்டிலே பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிப்போமானால், தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினாலே பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக. அல்லேலூயா. உன் வீட்டை தேவ பிரசன்னத்தினாலே நிரப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வீடு என்ன ஆயிடுது? அது தேவனுடைய சமூகமாக மாறிடுது. அப்போ தேவனுடைய சமூகமான மாறின அந்த வீட்டிலே நீ துணிகரமான வார்த்தைகளை பேசக்கூடாது, சாபமான வார்த்தைகளை பேசக்கூடாது, பக்திக்குரிய வார்த்தைகளை, எதிர்மறையான வார்த்தைகளை, இதெல்லாம் கைக்குடி வராது, இதெல்லாம் எப்படி நடக்கும்ன்ற சொல்லி பக்தி விருத்திக்கு எதிரான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. மிக மிக முக்கியமாக கடைசியாக சொல்றா, உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுது. அதிகமாக பேசுகிற பேச்சில் தான் தேவையில்லாத காரியங்கள் வருகிறது. சுருக்கமாக என்னன்னா என்ன, இதுக்கான பதில் இதுதான். அல்லேலூயா. ஆம் என்பதை ஆமும், இல்லை என்பதை இல்லைன்னு சொல்லிட்டு போனாலே பிரச்சனை இல்லை. கம்மா போட்டு ஆரம்பித்தால்தான் பிரச்சனை. அல்லேலூயா. இதை சொல்ல அதை சொல்ல ஒன்று போய் மைய கரு பிரச்சனை மறந்துடுவாங்க, வார்த்தைகள் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. மைய கரு எங்கேயோ, அந்த கரு எங்கேயோ போய் ஓரமாக இருக்கும். ஆனால் அநேக நாளுக்கு வருத்தம் எதை கொடுக்கும்னா, அந்த வார்த்தை வந்துச்சு இல்லையா உன் வாயிலே தான், அதுதான் வார்த்தையை தான் பிடிச்சிட்டு இருப்பான். ஏன்ப்பா அந்த வார்த்தை வந்துச்சு, அது முக்கியம் இல்லை, விட்டுருவோம், வார்த்தையை பிடிச்சிப்போம். அல்லேலூயா. அப்போது தேவ பிரசன்னம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற ஒன்றா, வார்த்தைகள் சுருக்கமாக இருப்பதாக. அப்போ தேவனுடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொள்வோம். வசனம் சொல்லுகிற ஆண்டவர் சொல்கிற, நான் உன் கூட இருப்பேன். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் சொல்லுகிற, நான் உன் கூட இருக்கிறேன். ஆனால் எப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கணும்? வெறும் விசுவாசத்தின் அறிக்கையோடையே நின்று விடக்கூடாது. அது நம்முடைய அனுபவம், அன்றாட அனுபவமாக நாம் உணரக்கூடிய அனுபவமாக இருக்க வேண்டும். ஆவியின் அனுபவம், ஆண்டவன் கூட இருக்கிறான்னு நம்ம சொல்றதில்ல, உணர வேண்டும். நம்முடைய ஆவி, ஆத்ம சரீரம் ஆண்டவன் கூட இருக்கிறா. சோர்ந்து போகிற நேரத்தில் அந்த வார்த்தைகள் உங்கள் காதுகளிலே கேட்கும். பலவீனப்படுகிற நேரத்தில் கர்த்தருடைய பலன் உனக்குள்ளாய் கடந்து வரும். சோர்ந்து போகிற நேரத்தில்
கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ளாய் வரும். அல்லேலூயா. தாயார் அருமையாக சாட்சி சொன்னாங்க பாருங்க. உறங்கி கொண்டு இருக்கும்போது, மகளே நீ எழுந்துரு, அதுதான் தேவன் வாசம் பண்ணுகிற வீட்டினுடைய அடையாளம். அல்லேலூயா. வீட்டுக்கு போனால் சின்ன ஒரு வீடு தான், ரூமு தான். ஆனாலும் பாருங்க, அது சின்னதோ பெருசோ அது முக்கியம் இல்லை. இன்றைக்கு மாலை மாலையாக வீடு இருக்கிறது, தேவன் இருக்கிறாரா என்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் கர்த்தருக்கு அது முக்கியம் அல்ல. கர்த்தர் மேல் இருக்கிற வாஞ்சை, ஒரு தாகம், ஒரு வேட்கை அந்த வீட்டில் இருக்குமானால் கர்த்தர் அந்த வீட்டில் வாசம் பண்ணுகிற தேவன். கர்த்தர் அங்கே இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்கிறது, நான் உன் கூட இருக்கிறேன். அது ஆவியிலே நீங்கள் உணருங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் வாஞ்சித்து கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் என்னோடைய கூட இருக்க வேண்டும். நீங்கள் எங்கே போனாலும் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் என் கூட இருக்கணும். அப்படி சொல்லி நீங்கள் போவீர்கள். ஆனால் நீங்கள் போகிற காரியத்தை கர்த்தர் ஜெயமுள்ளதாய் மாற்றுவாங்க. கோபமாக இருக்கிற அதிகாரி கூட உங்கள் முகத்தை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் இருதயத்தில் வந்துடும். நீ கேட்குறது எல்லாத்தையுமே செய்வான். அல்லேலூயா. அப்படிதாங்க நெகேமியா அலங்கத்தையே கட்டினான். எப்படிங்க கட்டினா? ராஜா சமூகத்தில் போகும்போது இவன் முகத்தில் எப்போது இருக்கிற சந்தோஷம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னத்தை அந்த ராஜா எப்பவுமே பார்த்து அவனை பார்க்கும் போதெல்லாம் அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த ராஜாவுக்கு நெகேமியாவை பார்க்கும் போதெல்லாம் ஒரு சந்தோஷம். ஏன்? இவன் ஜெபித்துட்டு வரான். அந்த சந்தோஷம் ஒரு நாள் இல்லாமல் போன உடனே, உன் சந்தோஷம் இல்லையே, நீ சந்தோஷமா இல்லாதனால என் இருதையும் சந்தோஷமா ஆக மாட்டேங்குது. அல்லேலூயா. என்னன்னு கேட்கும்போது, உனக்கு இதுதான் பிரச்சனையா? இந்த பிரச்சனை நான் தீர்த்துட்டா உன் முகத்தில் சந்தோஷம் வந்துடுமா? கேட்ட உடனே அந்த எல்லாத்தையும் தீர்க்கிறதுக்கு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுத்தான். ஏங்க ராஜா அப்படி செய்யணும்? அவன் முகத்தில் பார்க்குற சந்தோஷம்தான் இவனுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்து கொண்டு இருந்தது. அவனுடைய சுயநலத்துக்காக அவனை சந்தோஷமாக்கினான். அல்லேலூயா. அப்போ உங்களுடைய காரியம் ஜெயமாய் முடியணும்னா நீங்கள் பிரசன்னத்தோடு போவீங்கன்னு சொன்னால் எதிரில் இருக்கிறவங்களுக்கு அந்த பிரசன்னத்தினாலே ஒரு சந்தோஷம் வரும். நீங்கள் கேட்கிற யாவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். யாவையும், எல்லாவற்றையும். ஆனால் நீங்கள் வாஞ்சித்து இந்த மாதத்தில் நீங்கள் கேட்க வேண்டியது என்ன? ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய மகிமையினால் என்னை நிரப்பும், உம்முடைய கரத்தினால் என்னை நிரப்பும், உம்முடைய சமூகம் நான் எங்கே போனாலும் என் கூட வர வேண்டும். 2025க்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய சமூகம் என் கூடவே இருக்க வேண்டும். நான் எங்கே போனாலும், என்ன காரியத்தை செய்தாலும், யாரை சந்தித்தாலும், எந்த பிரயாணத்தில் காணப்பட்டாலும் தேவரீருடைய சமூகம் நித்தமும் 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 என் கூடவே வர வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பீர்களானா சகல தடைகளும் உடைக்கப்படுவதை காண்பீர்கள். கர்த்தருடைய சமூகம் நமக்கு முன்பாக போகிறது. அதுதான் நீங்கள் யாத்திராமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே நான் வாசித்து நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. யாத்திராகமும் 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அல்லேலூயா. அவருடைய சமூகம் நம்மோடே கூட இருந்து அது வழி நடத்த வல்லமுள்ளதாக இருக்கிறது.